கோயில்களில் நடக்கிற நிர்வாக சீர்கேட்டை தடுக்க தெரியுமே தவிர கோயில் பணத்தை கொள்ளையடிக்க தெரியாதுதான், தங்கத்தை உருக்கி தாரை வார்க்க தெரியாதுதான். இது எண் மக்கள் பயணத்தில் அண்ணாமலை பேசுனா அதே சப்ஜெக்ட். அண்ணாமலை பேசுனது தான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜயும் பேசியிருக்காரு. கோவிலில் அதாவது இந்த ஒரு வார்த்தை, அதாவது இவங்க டீட்டெயிலாகவும் பேச மாட்டாங்க. தங்கத்தை உருக்கி தாரை வார்க்க மாட்டோம்னா அப்போ அம்மனுக்கு போட்ட நகையெல்லாம் இவங்க உருக்கிட்டாங்க. கேட்சியான சாதாரண மக்கள் எப்படி நினைப்பாங்கன்னா சாமிக்கு போட்ட நகையெல்லாம் இவங்க உருக்கியிருக்காங்க, கோவில் நகையை திருடியிருக்காங்கிற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. உண்டியலில் போடக்கூடிய நகை, அதாவது பாரம்பரியமான நகை, கோவிலுக்கு அந்த அறங்காவலர்கள் பரம்பரையாக கொடுக்கப்பட்ட தானங்கள், அந்த நகையெல்லாம் யாரும் எப்பவும் தொடமாட்டாங்க. ஆனால் கோவில் உண்டியல்களில் தங்கம் போடப்படும், வெள்ளி போடப்படும். அதை உருக்கி பேங்க்ல டெபாசிட் பண்ணுவாங்க. அந்த டெபாசிட் பண்ணி வைக்கிறதுனால வட்டி வரும். இது இந்தியா முழுக்க நடைமுறையில் இருக்குது. கொரோனா காலகட்டத்தில் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு வருமானம் இல்லை, பூஜை பண்ண முடியலன்னு ஒன்றிய அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதுறப்ப அப்போ நீங்கள் இந்த அங்கே இருக்கக்கூடிய கோல்டை யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்தியாவிலே முதல்ல அமல்படுத்தப்பட்டது அகமதாபாத்தில். இவர் அமித்ஷா தலைமையிலான அவர் அறங்காவலர் மாதிரியான ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய கோவிலில் தான் பண்ணினாங்க. ரெண்டாவது, உண்டியலில் போடுற நகை கோவிலுக்கு தானே, சாமிக்கு தானே, அதை உருக்கி டெபாசிட் பண்ணுறதன் மூலமாக வர்ற வட்டியில் அந்த கோவிலுடைய வருமானம் பெருகி அதில் இன்னும் பல கோவில்களுக்கு திருப்பணி செய்கிறது தான் இந்த ப்ராசஸ். இந்த ப்ராசஸ்ஸு விஜய்க்கும் தெரியாது, அறநிலையத்துறை அமைச்சருக்கும் தெரியாது. இவங்க ரெண்டு பேரும் அந்த ஏற்கனவே இவங்க பார்த்துருப்பாங்க போல். அண்ணாமலை வீடியோவாக பார்க்குற பழக்கம் விஜய்க்கு இருக்குங்கிறது இன்றைக்கி அவருடைய ஸ்பீச்சிலேருந்தே தெரிஞ்சுக்குது. எங்களுக்கு கோவில் நகையை கொள்ளையடிக்க தெரியாதுலாம் அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. கோவில் மணியை கூட அவங்க கட்சி நிர்வாகி திருடிட்டு போயிருக்காரு அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு. அப்போ எல்லா இடத்துலையும் இந்த திருடு வேலை பண்ணுறது இவங்களா. எப்படி பாஜக காரங்க கோவிலே சுற்றி வருவாங்க, ஆனால் கோவில் சொத்தை ஆட்டையை போடுறது, கோவில் சொத்தை ஆக்கிரமிக்கிறது, இதெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. அதே வேலையை தான் இவங்களும் பண்ணுறாங்க.